ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே என்ன ஸ்பெஷல்னால் சிக்கன் கிரேவி தோசை தான். நைட்டுக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து நைட்டு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதெல்லாம் நைட்டு செஞ்சுட்டு லேட்டாக தான் வீடியோ வரும். 9 மணி 10 மணி ஆகிற வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ வாங்கியிருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தோல் இல்லாமல் தான் எப்போதும் சிக்கன் வாங்குவேன். தோல் இல்லாமல் சிக்கன்லாம் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், தயிர் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துருக்கேன். இது நல்லா பெசரி நான் நல்லா கலந்து விட்டு நம்ம மசாலாலாம் நல்லா கலந்து விட்டு நம்ம 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். ஏன்னா அந்த காரம்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதான் 20 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். மசாலா நல்லா சிக்கனில் படுற மாட்டோம் நல்லா கலரி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், சோம்பு, பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து 20 நிமிஷம் ஆகிட்டு நம்ம வந்து குழம்பு கிரேவி வச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடை அடுப்பு வச்சிடலாம். இந்த சைடு ஃபுல்லாக இந்த எண்ணெய் சட்டி வந்து காது புடி இல்லாமல் தான் வருது. இந்த சைடு நம்ம ஊர் சைடு புடியோடு இருக்கும். இங்கே வந்து புடி இல்லாத எண்ணெய் சட்டி தான் அதிகம். எல்லார் வீட்லையும் இதுதான் அதிகமாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகணுன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணிச்சிருக்கேன். கிரேவிக்கு பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணிச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும்ல அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எங்கே எப்பொழுதுமே சிக்கன் இருக்கும். சிக்கன் மட்டன் எப்பொழுதுமே வாங்கலாம். நைட்டில் கூட வாங்கலாம். சிக்கன் வந்து நைட்டில் பகலில் ஃபுல்லாக செய்யாமல் நைட்டில் தான் வாங்கி தான் செஞ்சோம். சரி தோசைக்கு வச்சுக்கலாம். எப்பொழுதும் சாப்பாடுக்கு செய்கிறோம். தோசைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் தோசை கிரேவி செய்கிறது நைட்டில். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு வாரத்தை ஆனால் மீன் சாப்பிட முடியல. மீன் இங்கே கிடைக்க முடியாது. ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் அடிச்சுலாம் வைக்க மாட்டேன். அப்போக்கப்போ நான் வந்து இடிகள் இருக்கலாம். அந்த இடிகளால் இடித்து தான் சேர்ப்பேன். எப்பொழுதுமே அப்போக்கப்போ எனக்கு எப்போ தேவையோ அந்த அப்போக்கப்போ தான் அடிச்சு வச்சுருப்பேன். மொத்தமாக அடிச்செல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். எப்பொழுதுமே சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எப்போ தேவையோ அப்போ வந்து பூண்டு உரித்து இஞ்சி வச்சு நசுக்கி போட்டுறது இடித்து. அது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனோன்னே 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்கு அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ளேவருக்காண்டி 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து நல்லா பச்சை மிளகாவும் நல்லா அந்த பச்சை வாசனை அந்த வாசனை நல்லாயிருக்கும். பச்சை மிளகா அந்த வதக்கும் போது எல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி கட் பண்ணிடுறேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 3 தக்காளி கூட கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். போன வாரம் ரூ. 20 ரூ. 25 தக்காளி இருந்துச்சு. இந்த வாரம் ரூ. 40 ரூ. 45 ஏறிடுச்சு. 20 அதிகமாகிடுச்சு இந்த வாரம் தக்காளியோட விலை. ஏன்னா இந்த வாட்டி சபரிமலைக்கு நிறைய பேர் மாலை போடுவாங்க. அந்த ஐயப்பன் கோயிலுக்கெலாம் இந்த சீசன் கார்த்திகை மாதம் வந்தாலே காய்கறியோட ரேட்லாம் அதிகமாகிடும். தக்காளி இது மாதிரிலாம். மீன் விலை கொஞ்சம் கம்மியாயிரும். அது மட்டும் தான் சீசன் தான் ஒவ்வொரு டைம் மாறும். இப்போனா சபரிமலைக்கு இதுக்கெலாம் மாலை போடுவாங்களா, அதனால் காயோட விலையெல்லாம் ரேட் அதிகமாகிடும். மீனோட விலையெல்லாம் கம்மியாயிரும். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் வந்து நம்ம கலந்து வைக்கும் போது நம்ம வந்து மசாலா கலந்து வச்சுருவோம்னா அப்போயே உப்பு சேர்த்தோம். இப்போ வந்து ஒரு அளவாகவே சேர்த்துக்கலாம். பத்தனை கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். அதிகமாக போனால் சாப்பிட முடியாது. அதனால் ஒரு அளவாக சேர்த்துக்கலாம் உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எங்கள் அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா மாலை போட்டாங்க. இப்போ மாலை போடுறது இல்லை. அவங்க போடுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா தான் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தங்கச்சியோட கல்யாணம்லாம் வருது. அதனால் மாலை போட கொஞ்சம் காசு வேணும்ல. நம்ம கையிலையும் காசு வேணும். அதனாலன்ட்டு
இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் சிக்கன் இது பண்ணி வைக்கும்போதே. இப்போ வந்து அளவாகவே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள். இப்போ நான் ஊர்லேருந்து வரும்போதே 2 கிலோ வாங்கி எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. மல்லித்தூள், மிளகாத்தூளெல்லாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எப்போவும் சிக்கன் போட்டு தான் நம்ம மசாலா சேர்ப்போம். இப்போ வந்து நான் மசாலா சேர்த்துட்டு சிக்கன் போடுறேன். ஏன்னா அதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும், எண்ணெயில் நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சிக்கன் சேர்க்க போகிறேன். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகட்டும், எண்ணெயிலே நல்லா இது பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். மசாலா தடவி வச்சுக்கோமா சிக்கனை, அது வந்து நம்ம இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனால் அப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். மசாலாம் தடவி வச்சுருக்கலாம் சிக்கனை. இப்போ சேர்த்துக்கலாம் சிக்கனை. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டு தாலி வதங்கிறது வெங்காயம் தக்காளிலாம் அதை வதங்கிறது ஒரு 10 நிமிஷம் மேலே ஆகிருக்கும். எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறியிருக்கும். இப்போ சிக்கனை வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை நல்லா கறி தண்ணி ஊறி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும் கறி. இதிலே நம்ம வதக்கும் போதே கறி பாதி வெந்திருக்கணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் வாங்கும்போது நம்ம தோலோடு போட்டால் எனக்கு அந்த தோல் நான் சாப்பிட மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. அதனால் தோலெல்லாம் முறித்து வாங்கிட்டு வந்தோம்னா அது நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு. எப்பொழுதுமே சரி, அம்மாவும் அங்கே இருக்கும்போதும் அப்படி தான். நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு போய் நாங்கள் வீட்டில் கடையில் தான் க்ளீன் பண்ணிட்டு வருவோம். வீட்டில் க்ளீன் பண்ண மாட்டோம். எப்பொழுதுமே நாட்டுக்கோழி வீட்டில் நிறைய கோழி இருக்குது, வீட்டில் க்ளீன் பண்ண மாட்டாங்க. கடையில் கொடுத்தா ஒரு 50 ரூபா கொடுத்தா க்ளீன் பண்ணி கொடுத்தோம். அப்போயே தோல் உரிச்சு தான் வாங்கிட்டு வருவோம் நாட்டுக்கோழியே. நாட்டுக்கோழி நான் என் தங்கச்சி எல்லாம் சாப்பிட மாட்டோம், மற்றவங்களாம் எல்லோரும் சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழியெல்லாம். முட்டையும் நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் நான் அவ்வளோத்துக்காக சாப்பிட்றதே கிடையாது. இன்ன வரைக்கும் நான் நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி, மட்டன் எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. இந்த அயற்கோழி சாப்பிடுவேன், மீன் நிறைய எவ்வளோ கொடுத்தாலும் மீன் சாப்பிடுவேன், நண்டு சாப்பிடுவேன். கடல் நண்டுன்னு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கறியெலாம் நல்லா பாதி வெந்திருக்கு பாருங்கள், தண்ணி நல்லாவே ஊறி வருது. ஒரு 2 நிமிஷம் விட்டு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கிண்டி விடலாம், ஏன்னா அடி பிடிக்கிற மட்டும் ஆயிரும். அதெல்லாம் 2 நிமிஷம் கழிச்சு 2 நிமிஷம் கழிச்சு நான் கிண்டி விட்டே இருந்தேன். இப்போ அரைச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சேன். இதில் வந்து பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். அதிலே லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடுவேன் மிக்ஸி கப்புலேயே. தேங்காயும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த இதெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிருக்கேன். நம்ம குழம்பா வைக்கிறது கிடையாது, கிரேவியாக தான், நம்ம தோசைக்கு தான் கிரேவியாக தான் செய்ய போகிறோம். அதான் தண்ணி அதிகம் சேர்க்கல, ஒரு நேரம் மட்டும் செய்கிறது தான். மிச்சம் இருந்தால் கூட காலைல சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டதே கிடையாது எதுவுமே. சட்னியோ குழம்போ எதுவுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சதே கிடையாது இன்ன வரைக்கும். சாப்பிட்ற ஐட்டம், சூடு பண்ணுற ஐட்டம்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் எப்பொழுதுமே. அது எனக்கு பிடிக்காது. இது ஃப்ரிட்ஜில் வச்சு குழம்புலாம் மறுநாள் சாப்பிடுவாங்க, அது மாதிரி எனக்கு பிடிக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சது எனக்கு பிடிக்காது. சில பேர் சிக்கன் குழம்பு இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்ருக்காங்க. நான் ஒர்க் பண்ண இடத்துலலாம் அந்த ஒரு அம்மாலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடணும் எப்பொழுதும் குழம்புலாம். அது எனக்கு பிடிக்காது அப்போலேருந்தே. லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன், ஏன்னா கறி வேகணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிடலாம். வாசனையே சூப்பராக இருக்குது, சிக்கன் கிரேவி வாசனை. மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். என்னடா 5 நிமிஷம் கழிச்சு டக்குன்னு திறக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன். மூடி வச்சுட்டு நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் திறந்து பார்ப்பேன். இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் டக்குன்னு திறக்க மாட்டேன் இருக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு தான் எப்பொழுதுமே, 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம்னு சொன்னால மூடி வச்சு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திறந்து பார்ப்பேன். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சு ஃபுல்லாகவே. நாங்கள் இடையில கிண்டி விட்டேன், நான் வீடியோ எடுக்கலை, ஃபுல்லாகவே கிண்டி விட்டேன். பாருங்கள் நல்லா கறியெலாம் வந்திருக்கு.
இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ஆகட்டும். கிரேவி பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும். இவ்வளோத்துக்கு கிரேவி வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். அதில் இன்னும் கொஞ்சம் சுண்டலாம். நல்லா கொஞ்சம் நல்லா இது பண்ணி கொஞ்சம் கெட்டியாக வரட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். வாசனை ஆனால் சூப்பராக இருக்குது. இங்கேலாம் பக்கத்தில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ மீன் வறுத்தாலும் சரி சிக்கன் குழம்பு வச்சாலும் சரி வாசனை சூப்பராக வருது அப்படிம்பாங்க. அதே ஆனால் மற்றவங்க வைக்கிறது எனக்கு அவ்வளோத்துக்கா ஸ்மெல் வராது. சில பேர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க, உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பா மீன் வறுத்தீங்களான்னு சொல்லி கேட்டுருவாங்க. அந்தளவுக்கு வாசனை நல்லா தான் இருக்கும். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனை தானா சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம தோசை தான் நம்ம சாப்பிட போகிறோம். தோசை சுட்டு சுட சுட தோசை சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இறக்கி வச்சுட்டா தோசை சுடலாம். ஒரு தோசையும் நான் சுட்டுட்டேன். சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூடாக தோசையும் சூடாக கிரேவியும் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் முன்னாடியே டேஸ்ட்டு பார்த்துட்டேன். உப்பு பார்க்கும்போது டேஸ்ட்டு பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே போல் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.